இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, தவக்காலம் ஆரம்பித்து 2வது நாள். நீ சீடரா? நீ சீடராக விரும்புகிறாயா? அப்ப சீடராக வேண்டும் என்றால் சிலுவை சுமக்க வேண்டும். இந்த சிலுவை நல்லது. நீ சீடராக வேண்டுமா? சிலுவை நல்லது என்ற உணர்வனை இன்று இறைவன் நமக்கு வாழ்விலே அறிந்து கொள்ள ஒரு படிப்பினைகளை சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க, நாம சீடர்களாக இருக்கிறோமா? சிலுவை நல்லது என்ற உணர்வோடு வார்த்தை சொல்லுகிற பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஒரு பயணம் செய்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் கரமும் அருள் ஆசீரும் இந்த அருளின் காலத்தில் உங்களை நிறைவாக நிறைத்து வழி நடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நீங்கள் சீடரா? நீ சீடரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுக்கிற பொழுது, என்னை பின்பற்ற விரும்புவர் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று லூக்கா 9:23 ஆண்டவர் தெளிவாக சொல்லித் தருகிறார். அப்ப இந்த சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் சிலுவை நல்லது. அப்ப 3 காரியங்களை இறைவன் நமது வாழ்வாக்க விரும்புகிறார். 1, தன்னை மறுக்க வேண்டும். 2வது, தன்னுடைய சிலுவையை சுமக்க வேண்டும். 3வது, தன் வாழ்வை இழக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை ஒரு சீடராக இருப்பவர் சிலுவை நல்லது என்பதை உணர்ந்து செயலாக்கப்படுத்த வேண்டும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். தன்னை மறுக்க வேண்டும் என்பது நான் தான் உயர்ந்தவன் என்ற சுயத்தை இழக்க வேண்டும். தன்னுடைய சிலுவை சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தன்னை இழப்பது போல இந்த வாழ்வில் இறைவனுக்காக அனைத்தையும் சுமந்து இழந்து அவருக்காக நாம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற பொழுது சிறந்த சீடராகிறோம் என்பது உண்மையின் அர்த்தங்களை தருகிறது. ஆம், சிலுவை ஏற்பது சுமப்பது தவக்காலத்திற்கு மட்டும் உரிய ஒன்றல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் உயிருள்ள வரை சுமப்பது. இறைவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறோம், ஆனால் சிறு சிறு ஆணிகளை மறந்து விடுகிறோம் என்ற யதார்த்தத்தை நற்செய்தி சொல்லித் தருகிறது. மனிதர்கள் மூலம் வரும் சிலுவைகள் நாம் எதிர்பார்ப்பதில்லை. இயேசுவின் சிலுவையோ மனிதர்கள் மூலம் தான் வந்தது. நமது சிலுவைகள் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஏன்? ஆண்டவருக்கே சிலுவை கொடுத்தது நமது மனித மனமும் மனித எண்ணமும் மனித சிந்தனையும் தான். துன்பங்கள், இடரல்கள், மனவேதனைகள் மனிதர்கள் வழியாக வரும்போது முணுமுணுக்காதே, மனமு சிலுவை ஏற்றுக்கொள் என்று அவர் கற்றுத்தருகிறார். நீ சீடராக மாற. ஆம், நமது அலைப்பாயும் எண்ணங்கள், தவறான ஆசைகள், ஆழமற்ற நம்பிக்கைகள், இவைகளை ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்க அழைப்பை தான் இன்றைய நற்செய்தி உணர்த்துகிறது. ஆம், இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் எடுக்கப்படும் முடிவுகள் நமது விருப்பு வெறுப்புகளை சார்ந்ததாய் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். சீடத்துவம் என்பது அன்போடு சிலுவையை அரவணைத்து இயேசுவை பின்பற்றுவது. வறுமை, நோய், வீட்டில் யாராவது குடிகார கணவர்கள் இருக்கலாம், மகிழ்ச்சியற்ற திருமண வாழ்வு, உடைபட்ட உறவுகள், வயது முதிர்ந்த பெற்றோர், நோயுற்று படுத்த படுக்கையாய் உள்ள உடன் பிறந்தோர், துயரத்தில் உள்ள சகோதரன் சகோதரி, இவர்கள் அனைவரும் சிலுவையின் அடையாளங்களாக இருக்கலாம். சிலுவை இறைவனின் உள்ளார்ந்த கொடை. தமது திருநாமத்தால் புனிதப்படுத்தி அருளால் அருள் பொழிவு செய்தது. விண்ணகத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார். உமது சக்திக்கு ஒருபோதும் அப்பாற்பட்டதாய் இருக்காது என்று சலேசியார் சொல்லி இருக்கிறார், புனித சலேசியார். அப்ப நமது வலுவின்மை, ஐயோ இந்த பாரமான சிலுவையினால் சுமக்க முடியவில்லை என்று சொன்னால், நம்மில் உறுதுணையாக இருந்து சிலுவைகளை சுமக்க வழிதுணையாக இருக்கிறார். புனித அல்போன்சா தெளிவாக சொல்லுகிறார்கள், உலகம் முடியும் வரை துன்பப்பட தயாராக இருக்கிறேன் என்கிறார். நீ தயாரா? துன்பம், சிலுவை நல்லது. நீ சீடரா? சிலுவை சுமக்க தயாரா என்று சற்று சிந்திப்போம். இன்று நாம் சந்திக்கும் சிறு சிறு சங்கடங்களை மகிழ்ச்சியோடும் மனத்துணிவோடு சந்திக்க சிலுவை சுமந்து செல்வோம். ஆசீர் நிச்சயம் என்று இறைவன் அழைக்கின்றார். தயாராக இருக்கிறீர்களா? நீ சீடரா? சிலுவை நல்லது. உணர்ந்து கொள்வோம். ஆசீர்வாதம் நிச்சயம்.
ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த அருளின் காலத்தில் எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு துன்ப துயரங்கள் சிலுவைகள் அனைத்தையும் நாங்கள் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி உமது செயலை மகிமையோடு எடுத்து கூறி எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே, சிலுவை நல்லது, நான் சீடன் என்பதை அறிந்தேன், எங்களை ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட்.